எபேசியர்களின் நிருபம் 1 அதிகாரம் 7 வசனம். Ephesians chapter 1 verse 7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது ஒரு ஐஸ்வர்யத்தை எழுதுகிறார். நாம் எல்லாரும் ஐஸ்வர்யம் என்று சொன்ன உடனே எதை நினைப்போம்? ஐஸ்வர்யம்னு நிறைய பணம் நினைப்போம், நிறைய சொத்துன்னு நினைப்போம். சொத்தை விட நிறைய பணம், தாராளமாக தங்கமும் வெள்ளியும் பொண்ணும் பணம் இருந்தால் ஐஸ்வர்யம் நிறைய இருக்குன்னு நினைப்போம். ஆனால் பவுல் இங்கே சொல்லும் பொழுது பணத்தை குறித்து சொல்லவில்லை, இன்னொரு ஐஸ்வர்யத்தை சொல்லுகிறார். கிருபையின் ஐஸ்வர்யம், ரிச்சஸ் ஆஃப் கிரேஸ், காட்ஸ் ரிச்சஸ் ஆஃப் கிரேஸ். கிருபையின் ஐஸ்வர்யம் என்ற ஒரு ஐஸ்வர்யத்தை இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். கிருபையின் ஐஸ்வர்யம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உலகம் முழுவதையும் நாம் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவனுடைய கிருபையிலே கொஞ்சம் குறையுமானால், கிருபை இல்லாமல் இருக்குமானால், அந்த செல்வத்தினாலே பிரயோஜனமில்லை, பதவியினாலே பிரயோஜனமில்லை, வேலையினாலே பிரயோஜனமில்லை, நம்முடைய வெற்றிகள் என்று சொல்லப்படுகிற காரியங்களினாலே பிரயோஜனமே இல்லை. எல்லாம் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை என்று சொன்னாலே நமக்கு தெரியும், இஸ் an unmerited favor. நமக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கோ பெற்றுக்கொள்வதற்கோ உரிமையோ தகுதியோ சுத்தமாக இல்லை. உன்னை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதி இல்லை, அதை அடைந்து கொள்வதற்கு ஒரு தகுதி இல்லை. ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் நமக்கென்று ஒன்றை ஒருவர் செய்யும் பொழுது அது கிருபையாய் செய்கிறார், அது கிருபை. ஆகவே தான் ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது கிரேஸ் இஸ் அன்மெரிட்டட் ஃபேவர் ஃப்ரம் காட். ஆண்டவரிடத்திலிருந்து நான் எந்த தகுதியும் எனக்கு இல்லாமல், யோசிச்சு பாருங்க, நம் யாருக்காவது இந்த பரிசுத்தமான வேதாகமத்தை கையில் தொடர்றதுக்கு தகுதி உண்டா? ஆண்டவருடைய பெயரை சொல்ல தகுதி உண்டா? ஆண்டவரை சேவிக்க, ஆண்டவருக்காக உழைக்க பிழைக்க நமக்கு தகுதி உண்டா? இல்லை. அவ்வளவு பரிசுத்தமான பயங்கரமான அண்ட சராசங்களை சிருஷ்டித்த ஒரு தேவன், அவரை பார்த்து நான் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய கிருபை. அவ்வளோ பெரிய தேவத்தை பார்த்து அப்பான்னு நம்ம சொன்னால் கூப்பிட முடியுமானா? பிதாவேன்னு கூப்பிட முடிஞ்சா அதை விட சந்தோஷமான, அதோட பெருமையான ஆசீர்வாதம் ஒரு காரியத்தை பார்க்க முடியாது. இந்த கிருபையை பார்த்தோமான வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 103:11 சொல்லப்படுகிறது. Psalm 103:17. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருக்கு பயந்தவர்கள் மேலே கர்த்தருடைய கிருபை. Those who fear the Lord, upon them there will be grace. யாரெல்லாம் ஆண்டவர் கண்டு பயப்படுகிறார்களோ, ஆண்டவர் கண்டு பயப்படுகிற எப்படிப்பட்ட பயம்? பயத்தில் 2 விதமான பயம் உண்டு. ஆண்டவராக இருக்கட்டும், நம்முடைய அம்மா அப்பாவாக இருக்கட்டும், நமக்கு 2 விதமான பயங்கள் உண்டு. என்ன பயம்? அன்பினால் உள்ள பயம், உண்மையான பயம். அடியை கண்டு பயப்படுற பயம் நிலச்சி நிற்காது இல்லையா? அடியை கண்டு பயப்படுற பயம் தோளுக்கு மேலே நான் தோழன்ன மாதிரி கொஞ்சம் கூட அடிச்சிருவாரா, பார்த்துடலாமே, அடித்தா பார்ப்போம் அப்படின்னு தோணிடும். தோளுக்கு மேலே வளர்ந்த உடனே அடிக்கிறத கண்டு பயப்படுற பயம். அன்பினால் பயப்படுற பயம் 20 வயசானாலும் சரி, 30 வயசானாலும் சரி, 40 வயசானாலும் சரி, 50 வயசானாலும் சரி. அப்பாவுக்கு அப்போ 75 வயசாக இருக்கும், நடக்க முடியாமல் உட்காந்துருப்பார், அப்பவும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். இது தகப்பனுடைய அன்பின் நிமித்தம், தகப்பன் நேசத்தின் நிமித்தம் வருகிற ஒரு பயம். அப்படி போல ஆண்டவர் கண்டு பயம், ஆண்டவருக்கு பயந்து பயம்ன உடனே யோசிக்கக்கூடாது. ஐயோ நாளைக்கு என்ன கையை காலை ஒடிச்சிருவாரே ஆண்டவர் அப்படிங்கிற பயம் வேற. ஆண்டவர் வந்து நரகத்தில் போட்டுருவாரே அப்படிங்கிற பயம் வேற. ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், நானும் ஆண்டவரை நேசிக்கிறேன். எனக்காக ஜீவனை கொடுத்த என்னுடைய தேவன், ஒரு நாள் அவருக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்யக்கூடாது. என்னை நேசித்து இந்த உலகத்துக்கு வந்த தேவன், அவர் எனக்காக எல்லாம் செய்தாரே, எனக்காக ஜீவனே கொடுத்தாரே, என்ன நேசிக்கிறாரே, அவர் என்னை பார்த்து மகனே மகளே என்று கூப்பிடுகிறாரே என்று அவரை நேசித்து கொடுக்கிற ஒரு பயம் இங்கே சொல்லப்பட, அந்த பயத்தை தான் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு தாவீது பயந்தது போல சவுல் பயம் வித்தியாசம். சவுலுக்கு பயம் வித்தியாசம் வந்தபடிதான் தான் இஷ்டம் போல பண்ணினான்.
ஆனால் தாவீதுடைய வித்தியாசம், ஆண்டவருக்கு தகுந்த மாதிரி ஒருவேளை தவறு பண்ணாலும் ஐயோ ஆண்டவரே இந்த தப்புன்ட்டு, ஆண்டவரே மன்னி, ஆண்டவரே மன்னி, ஆண்டவரே மன்னி, ஆண்டவரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை அவர்களை பார்க்க பயந்தவர்கள் மேலே. அதுபோல் சங்கீதம் 147:11, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பாருங்க, இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்துக்காக நாம் எல்லாரும் காத்திருக்க வேண்டுமாம். இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என்று பவுல் சொல்லுகிறாரே, இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்துக்காக நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். வாயை திறந்தா எந்த சூழ்நிலையானாலும் நம்முடைய வாயில் வர வேண்டிய முதல் வார்த்தை ஆண்டவரே உம்முடைய கிருபை, ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய கிருபை. நீ நடத்தி கொண்டிருக்கிற காரியம் நல்லா நடந்தா ஆண்டவரே உம்முடைய கிருபை. வெளியூர் பிரச்சனை வருதா, அப்பவும் ஆண்டவரே உம்முடைய கிருபை. குடும்பத்தில் சின்ன சூழ்நிலை சோதனையாக வருதா, ஆண்டவரே உம்முடைய கிருபை. எல்லா நேரத்திலும் சொல்ல வேண்டியது கிருபை, 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 கிருபை தவிர வர ஒன்றுமே இல்லை. நான் வேகமாக ஓட முடிந்ததுனால் ஆண்டோடைய கிருபை. வேகமாக ஓட முடியலை, நடக்கத்தான் முடியுது, ஆண்டோடைய கிருபை. எல்லா சூழ்நிலையும் only because of God's grace we are surviving in this world. Only because of God's grace you are sitting in this place. Only because of God's grace we are living like this happily. நம்முடைய வருகிற வாழ்க்கையில் எல்லா காரியங்களுக்கும் முக்கியமான ஒரே காரணம் ஆண்டவருடைய கிருபை. ஆகவே அந்த கிருபையை பற்றி யோசித்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கிருபைக்கு ஒரு அடைமொழியை கூட சொல்கிறார், கிருபையின் ஐஸ்வர்யம். அந்த கிருபைக்கு ஒரு ஐஸ்வர்யம் இருக்குதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தில் ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்காக எடுத்து வைக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு நிருபம் 2:5-8. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நமக்கு இருக்கிற பெரிய ஒரு கிருபையின் ஐஸ்வர்யம் என்னவென்றால் என்ன? கிருபையாய் உனக்கும் எனக்கும் கிடைத்த ரட்சிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன், இது கிருபைன்னு சொல்லுவேன். கையெழுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Hallelujah. I am a saved person today and it is because of God's grace. கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஒவ்வொருவரையும் கேட்டால் ஒவ்வொருவரும் சொல்லுவீங்க. ஒருத்தர் பேரை சொல்லி ஐயா அம்மா சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய முன் வாழ்க்கை இப்படி இருந்தது, நான் எப்படி ஜீவித்து கொண்டிருந்தேன், கர்த்தருக்கு தூரமாக இருந்தேன், அது இப்பொழுது நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், கர்த்தரை பற்றி உள்ள ஒரு அன்பு எனக்குள்ளே இருக்கிறது, நான் நிச்சயமாக நித்தியத்திலே ஆண்டவரோடு போய் சேருவேன், என்னுடைய வாழ்க்கை பாவ வாழ்க்கை அல்ல, என்னுடைய வாழ்க்கை இனி பரிசுத்தமான வாழ்க்கை, ஆண்டவருக்காக உள்ள வாழ்க்கை. இது ஆண்டவருடைய கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது நம்முடைய கிரியையினாலே வந்ததல்ல, நம்முடைய சுய பலத்தினாலேயோ நம்முடைய முயற்சியினாலே வந்ததல்ல. நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்க அத்தனை பேர் சொல்லுவீங்க, என்னை பார்த்து கொண்டு அத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் இன்றைக்கு இப்படி இருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. nothing but God's grace. பல முறை சொல்லியிருக்கிறேன். 1965 வருஷம் டிசம்பர் மாதத்திலே கர்த்தர் என்னை ரட்சித்தார். எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ? கிட்டத்தட்ட யோசிச்சு காலத்தை கண்டி பார்த்துக்கிடுங்க. இத்தனை வருஷம் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார், இத்தனை வருஷம் ஆண்டவர் போஷித்து கொண்டிருக்கிறார், இத்தனை வருஷமும் நம்ம என்னை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கைப்பிடித்து நடத்தி கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை. என்னை பெருமைப்படுத்த நான் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் கிருபையிலே நம்மை ரட்சித்தார். ரட்சித்த எப்பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறாரோ, ரட்சித்த உடனே ஆண்டவர் நமக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை ரட்சிப்போடு சேர்த்து கொடுத்து விடுகிறார். வாசித்த அதே பகுதியிலே 7ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். என்றைக்கு உன்னை நான் நேசித்து கிருபையாய் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தேனோ, ரட்சிப்பு கூட அதே நாளிலே உன்னை உன்னதங்களிலே உட்கார செய்தேன். அது பாஸ்ட் டென்ஸ். செய்கிறேன்னு இல்லை, செய்ய போறேன்னு இல்லை, என்றைக்கோ ஒரு நாள் உட்கார வைக்க போறேன்னு இல்லை. என்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக போகிறோம் தெரியாது. பலருக்கு தெரியணுங்கிறது ஒரு பயமும் உண்டு. ஐயோ எங்கே போயிடும், இனி என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, நான் என்னெல்லாம் நினச்சனே,
பெரிய வீடு கட்டணும்னு யோசனை, பிள்ளைகள் கல்யாணம்லாம் இருக்கே, எல்லாம் இருக்கே, எனக்கு விட்டுட்டு போவான்னு இல்லை சில உள்ளத்தில் லேசாக தூக்கிட்டு இருக்கோம். கதிரை பிள்ளையே, நீ நித்தியத்திலே பரலோகத்திலே உன்னதமான ஸ்தலங்களில் உட்கார. இங்கிலீஷில் படிமா. And he raised us up அது ஆங்கிலத்தில் ஒரு வருஷம் மாறி வருது, அவ்வளோதான். He raised us up together with him and made us to sit down together, giving us joint seating with him in the heavenly பரலோகத்தில் உள்ள பரலோக ஸ்தலங்களிலே ஜாயின்ட் சீட்டிங், அவரோட கூட சேர்ந்து உட்கார. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிற இடத்துல சேர்ந்து உட்கார. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரோடு உட்கார உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? அவரோட உட்கார அருகதை இருக்கா நமக்கு? அவரோட உட்கார முடியுமா? நம்ம ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து இந்த கிருபையினாலே ஒரு ரட்சிப்பை கொடுத்தபடியினாலே நமக்கு அவர் உன்னதமான ஸ்தானத்திலே உன்னதமான இடத்திலே உன்னை உட்கார செய்து விட்டார். இட்ஸ் ஆல்ரெடி டன். நாம் போய் சேரக்கு தான் நாளாயிட்டு இருக்குது. என்னைக்கு நம்ம எங்கேருந்து கண்ணை மூடி போயிடுறோமோ அன்றைக்கு நீங்களும் நானும் உன்னதமான ஸ்தலங்களிலே அவரோடே கூட, அவர் எப்படி இருப்பாரோ அப்படியே நாம் இருப்போம். அவர் பார்க்கிறது போல் நாம் பார்ப்போம், அவர் இருக்கிறது போல் இருப்போம். அந்த இடத்துல நாம் அவரோடு கூட சேர்ந்து உட்கார. ஹல்லேலூயா. நல்லா நீ யோசிச்சு பாருங்க. நம்மோட வயதிலே முதிர்ந்தவர்கள் சிலரை பார்த்தா நாம் முன்னால உட்கார மாட்டோம். நம்மோட பெரிய அதிகாரிகள் வந்தா நாம் முன்னால உட்கார மாட்டோம். ஒரு தயக்கம் இல்லையா நின்னுக்கிறோம். நம்ம விட பெரியவர்கள், பணத்திலே பெரியவர்கள், பெரிய அரசியல்வாதிகள், மந்திரிகள் வந்தா நம்ம அப்படியே இல்லையான்னு ஆண்டு சொல்ற. அப்படிலாம் இல்லை. இந்த கேலி குத்துல நம்மகிட்ட கிடையாது. ஆண்டுடைய அரசாங்கத்தில் எல்லாம் கிடையாது. அதுதான் கிருபையின் ஐஸ்வர்யம். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்திலே ஒன்றுக்கு உதவாமல் இருக்கிற நாம், பசியும் பட்னியுமாக இருக்கிற நாம், கஷ்டப்படுகிற நாம், வேதனைப்படுகிற நாம், எல்லாத்திலையும் குறைபட்ட நாம், எல்லாத்திலையும் நிறைய உள்ள இயேசுவோடு கூட அவர் இருக்கிற இடத்துல அப்படியே நாம் இருப்போம். அதை கொடுத்து விட்டார். இது முதலாவது ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. ஆண்டோடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தில் முதலாவது நீங்களும் நான் ரட்சிக்கப்பட்டு அவரோடு கூட உட்காருவதற்கு. அந்த பரலோகத்தை பற்றி யோசித்து பார்க்க என்னுடைய சின்ன மூளைக்கு கொஞ்சம் தான் புரியுது. புரிஞ்ச வரை யோசித்து பார்த்தாலே அது அப்படியே அதிசயமா இருக்கு. அந்த அதிசயமான அற்புதமான இடத்துல நீங்களும் நானும் போய் அவரோடு கூட உட்கார. ஹல்லேலூயா. அவரோடு கூட உட்கார்ந்து அவரோடு கூட அரசாளுவதற்கு இது பெரிய ஒரு கிருபையின் ஐஸ்வர்யம். இரண்டாவது உள்ள கிருபையின் ஐஸ்வர்யத்தை யோசித்து பார்ப்போம். ஆனால் கலாத்தியர் 1 அதிகாரம் 15 வசனம். கிருபையினாலே நம்மை அழைத்த தேவன் இன்றைக்கு இங்கே வந்து நாம் உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி நான் மார்தட்டுகிறோம் என்று சொன்னால், அதற்கு ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பை கொடுத்து விட்டார். He called us. நம்ம அழைப்பை கொடுத்தார். எப்படி அழைப்பை கொடுத்தாரா? எப்பொழுது நம்மை அழைப்பை கொடுத்தாரா? தாயின் வயிற்றிலே நாம் இருக்கும் பொழுதே நமக்கு அவர் பிரித்தெடுத்து ஒரு அழைப்பை கொடுத்தார். நாம் யோசிக்க கூடாது, ஏதோ இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடந்தது, யாரோ எங்கெங்கேருந்தோ வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க, இவங்க பேசுனாங்க, அவங்க பேசுனாங்க, எல்லாரும் பேசி முடிச்சு இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டது, இந்த ஆத்மா அழைக்கப்பட்டது. இல்லை, அந்த கருவிகளை ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் கொண்டு வந்தார். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய கண்கள் அந்த கருவியை கண்டது. சொல்லுவாங்க, இத்தனை வயசுல ஆண்டவனை அழைத்தார். இல்லை, ஆண்டவனை அழைத்து தாயின் வயிற்றில் நீ இருக்கும் பொழுது சிறு குழந்தையா சின்ன கருவாக, ஒருவேளை மருத்துவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சின்ன கருவாய் இருக்கும் பொழுதே ஆண்டோடைய கண்கள் உன்னை கண்டது. கண்டு உன்னை பார்த்து என் மகனே என் மகளே என்று சொல்லி உன்னுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் எப்ப நம்ம பேர் கொடுத்தாரு? நம்மெல்லாம் பிள்ளைகள் எப்போ பேர் கொடுப்போம்? பிறந்த பிறகு இது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு பார்த்து அதுக்கு பிறகு தான் பேர் கொடுக்கறத பற்றி யோசிப்போம். ஆண்டவருக்கு என்ன பிள்ளை எப்படி இருப்பேன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே ஆண்டவர் கொடுக்கிற பெயர் அப்பொழுதே அழைத்து பெயரை சொல்லி கும்பிட்டார். உன்னுடைய பெயர் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல வைத்து ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே என்னுடைய தாயின் கருவிலே நான் இருக்கும் பொழுது ஆண்டவரே என்னை அழைத்தீரே, ஆண்டவரே என்னை கூப்பிட்டீரே, ஆண்டவரே. Shall we read in English? But when he
who had chosen and set me apart even before I was born, He set me apart even before I was born, and had called me by His grace, called me by His grace, His undeserved favor, deserved favor and blessing, saw fit and was pleased. போதும். ஆண்டவர் தன்னுடைய அன்மெரிட்டட் ஃபேவர்னாலே, அந்த பெரிய கிருபையினாலே என்னை அழைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நானும் பெருமைப்படுவதற்கு ஒரு விஷயம் உண்டானால், கர்த்தர் உன்னை தாயின் வயிற்றிலே உன்னை அழைத்தார். அவர் உன்னுடைய பெயர் அவருக்கு தெரியும். உன்னுடைய பெயர் அவருக்கு தெரிஞ்சபடினாலே ஆண்டவர் அப்படியே அங்கே அழைத்தார். ஆண்டவர் அழைத்து என் மகளே, என் மகனே என்று சொல்லி உன்னுடைய பெயரை குறித்து வச்சுக்கோங்க. ஆண்டவர் அந்த இடத்துல உன்னுடைய பெயரை எழுதி வச்சு இப்படி பெயரை சொல்லி ஆண்டவர் அழைத்தார். அது ஒரு பெரிய ஒரு கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதோடு மூன்றாவதாக ஒரு கிருபையின் ஐஸ்வர்யத்தை பார்ப்போமானால் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 10 வசனம். 1 Corinthians chapter 15 verse 10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆகிலும் நான் இருக்கிறதே தேவ கிருபை. Today as I am as I am because of God's grace. அது முதலாவது பகுதி. இரண்டாவதாக பார்ப்போமானால், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. அந்த கிருபை விருதாவான கிருபை இல்லை. ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் ஒரு கிருபை, அவர் விருதாவான கிருபை எனக்கு கொடுக்கல. ஆண்டவனை ரட்சிப்புள்ள நடத்தினாரே, அது விருதாவாய் அல்ல. ஆண்டவனை அழைத்தாரே, அது விருதாவாய் அல்ல. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. அந்த கிருபை எனக்கு ஆண்டவர் கொடுத்தபடியினாலே பிரயாசப்படுவதற்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. எதற்கு கிருபை? அதிகமாய் பிரயாசப்படுவதற்கு கிருபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஓடி ஓடி இளைத்து போனாயோ? நான் இப்படிலாம் ராத்திரி போயெல்லாம் ஊழியம் செய்கிறனே, ராத்திரி போயெல்லாம் ஓடிட்டு இருக்கிறனே, உழைச்சி உழைச்சி, நம்மள நல்ல அழகாக பழமொழி சொல்லுவோம், உழைச்சி உழைச்சி ஓடா போயிட்டோமே இல்லையா? உழைச்சி உழைச்சி ஓடா போனுடைய சாராம்சம் பார்த்தா ஒரு வாரத்துக்கு 2 கிலோ ஏறுது வெயிட்டு. ஒரு வாரத்துக்கு 2 கிலோ வெயிட் ஏறுது. சொல்கிறது என்ன சொல்லுவோம்? உழைச்சி உழைச்சி ஓடா போயிட்டோம் நம்மன்னு சொல்லிடுவோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஆண்டவர் கிருபையினாலே ரட்சித்தார். கிருபையினால் ரட்சித்தது மாத்திரமல்ல, அந்த கிருபையினாலே அதிகமாய் பிரயாசப்பட, மற்றவர்களை பார்க்கலாம் அதிகமாய் பிரயாசப்பட, மற்ற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கலாம் அதிகமாய் பிரயாசப்பட, அல்ல மற்ற ஊழியக்காரோட அதிகமாய் பிரயாசப்பட, அதிகமாய் உழைக்க, அதிகமாய் ஊழியம் செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு ஆண்டவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தை கொடுத்தது அதிகமாய் பிரயாசப்படுவதற்கு. என்ன சொல்லுவோம்? இன்னும் ஓடுவேன், இன்னும் ஓடுவேன், இன்னும் ஓடுவேன், இன்னும் கர்த்தருக்காக உழைப்பேன். ஹல்லேலூயா. கிருபையின் ஐஸ்வர்யத்தை பற்றி பிடித்துக் கொண்டு இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட, இன்னும் அதிகமாய் பிரயாசப்பட. கொஞ்சம் கால் வலிக்கத்தான் செய்யும், முட்டு வலிக்கத்தான் செய்யும், எல்லாம் வலிக்கும். உயிரோடு இருக்கிறவரை எல்லா வேதனையும் உண்டு. வேதனை இல்லாதபடி உயிர் இருக்காது. உயிரோடு எல்லா வேதனையும் உண்டு. அந்த வேதனைகள் மத்தியிலே ஆண்டவருக்காக பிரயாசப்பட. ஆண்டவர் இந்த கொரிந்தியருக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது, பவுல் எழுதும் பொழுது, பவுலுக்கு பாடு இல்லையா? பவுலுக்கு பாடுகள் இருந்ததா இல்லையா? பவுலுக்கு நல்ல பாடு, நிறைய பாடு. பாடுள்ள மனுஷன் அந்த பவுல். பணக்கார மனுஷன், ஆனாலும் பாடுள்ள மனுஷன். கர்த்தருக்காக என்றைக்கு ஒப்பு கொடுத்தார் அன்றையிலிருந்து பாடுகள் 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 பாடுகள். ஆனால் சொல்றார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், இது ஒரு கிருபையின் ஐஸ்வர்யம். மற்றவர்களோட அதிகமாய் பிரயாசப்பட்டேன், கர்த்தருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். ஆண்டவருக்காக அதிகமாய் பிரயாசப்படுகிற சகோதரிய சகோதரியே, உனக்கு கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது. ஆண்டவருக்காக அதிகமாய் பிரயாசப்படாமல் இருக்கிறவர்களுக்கு அது கிருபையின் ஐஸ்வர்யம் குறை. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், உமக்காக இன்னும் ஓட, உமக்காக இன்னும் பிரயாசப்பட, உமக்காக இன்னும் நான் காரியங்கள் எழும்பி செய்ய, மற்றவர்களோட பாடுபட எனக்கு கிருபை தாரும். ஆண்டவர் சவுல தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பிரித்தெடுத்தார், அழைத்தார், அழைப்பையும் கொடுத்தார். அழைப்பையும் கொடுத்து விட்டு அப்போஸ்தலர்கள் 9 அதிகாரத்திலே அவரை அழைத்து விட்ட தேவன் அவரை பற்றி சொல்லும் பொழுது தீர்க்கத்தை சொல்லுவார், அவன் எனக்காக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்ன கற்றுக் கொடுப்பேன்.
வாசிங்க. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் சொல்லல நல்ல சிக்கன் பிரியாணியா சாப்பிட காண்பிப்பேன், வயிறு நிறைய பிரியாணி பாயாசமா குடிக்க நான் காண்பிப்பேன், எங்கேயுமே சொல்லல. எதை காண்பிப்பாரா? எனக்காக அவன் எவ்வளவு பாடுபடணும், எனக்காக எவ்வளவு கஷ்டப்படணும். அதாங்க பெருமை. கஷ்டமே இல்லாமல், பிரச்சனையே இல்லாமல், வேதனையே இல்லாமல் அப்படியே தழுக்கா ஜீவிக்கிறது தான் பெருமை. நம்ம நினைக்கவே கூடாது. அவ்வளோ பெரிய பணக்கார கல்விமானாய சவுலை பார்த்து அவர் சொல்லுவார், அவன் எனக்காக எவ்வளோ பாடுபட வேண்டும் நான் கற்றுக் கொடுப்பேன். அதான் கிருபையின் ஐஸ்வர்யம். அதை கற்றுக்கொண்ட பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார், நான் அதிகமாக அவர்களுக்காக பாடுபட்டேன். இது கிருபையின் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. அதே போல் இன்னொரு ஐஸ்வர்யம் இருக்கு. நம்ம சிலருக்கு இந்த ஐஸ்வர்யம் இருக்கு, எல்லாருக்கும் இந்த ஐஸ்வர்யம் இருக்கா தெரியல. சிலருக்கு இந்த ஐஸ்வர்யம் கொஞ்சம் இருக்கும். வாசிங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனம் அதிகமாகும் பொழுது நம்ம அநேகர் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம அநேகர் பலவிதமான காரியங்களை குறித்து முறுமுறுத்து ஆண்டு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவார், பவுலை பார்த்து சொல்லுவார், பவுலே உனக்கு பிரச்சனைன்னு சொல்றியா, உனக்கு வேதனைன்னு சொல்றியா, உனக்கு குத்துறதுக்கு ஒரு முள் இருக்கேன்னு நினைக்கிறியா, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நினைக்கிறியா, உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் நினைக்கிறியா, இங்கே கண்ணீரிலே போய் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, எனக்கு ஒரு முள் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில், என் வாழ்க்கையில முள், என்னுடைய வாழ்க்கையில முள், என்னுடைய வாழ்க்கையில வேதனை என்று நினைக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், நான் கொடுத்தேன், இது உனக்கு வேணும், இது உனக்கு கட்டாயம் வேணும். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பவுலே போதும்பா, திருப்பி 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 இதை எடுத்து போடு, ஜெபம் பண்ணாத. உனக்கு என்ன வேணும்? நீ கிருபை வேணும். உனக்கு வேண்டியது சுகம் இல்லை, உனக்கு வேண்டியது விடுதலை அல்ல, உனக்கு வேண்டியது கிருபை. இது ஒரு கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யம் நம்முடைய பலவீனத்தை தாங்கிக் கொண்ட ஆண்டவருக்காக ஓடுவது ஒரு கிருபையின் ஐஸ்வர்யம். ஆண்டவருக்காக ஓடும் பொழுது பலவீனங்களை பார்க்காதுங்க, குறைகளை பார்க்காதுங்க, கஷ்டங்களை பார்க்காதுங்க. இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தில் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படும்படியாக, ஆண்டவர் உனக்கு ஒருவேளை இந்த பலவீனத்தை கொடுத்த, இந்த கஷ்டத்தை கொடுத்த எதற்காக என்று சொன்னால், நீ ஆண்டவரை விட்டு தூரமாய் போகாமல் இருப்பதற்காக, பெருமை வந்து விடாமல் இருப்பதற்காக. பவுலுக்கு ஆண்டவர் நிறைய தரிசனங்களை கொடுத்தார். பவுலை கேட்டால் சொல்லுவார், 14 வருஷத்துக்கு முன்னதாக ஒருவன் 3ஆம் வானம் வரை போனான். அவன் சரீரத்தில் இருந்தானோ இல்லையோ தெரியாது. யாரை பற்றி எழுதுறார்? தன்னை பற்றி எழுதுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அந்த 3ஆம் வானத்து வர போகிற ஒரு அனுபவத்தை கொடுத்திருந்தா நம்முடைய வாழ்க்கையில் பெருமை வருமா வராதா? யாரோ ஒருத்தர் செத்து போகிறான், ஓடி போய் கை ஜெபம் பண்ணுறோம், உடனே சுகமாக வந்துடுறான். சார் நான் ஜெபம் பண்ணி செத்து போனேன், ஐத்துக்கு உயிர் வந்துடுச்சு, நான் ஜெபம் பண்ண சாசு ஓடி போச்சு. எத்தனை பேர் உருமாலை பிச்சு போட்டேன், உருமாலை போட்டாலே சுகமாகுது. எத்தனை பேர் தாயத்தெல்லாம் பிச்சு போட்டேன், எத்தனை பேர் சாசு ஓடிச்சு. கொஞ்சம் பெருமை வந்துடும். அப்படி பெருமை வரும் பொழுது ஆண்டவர் போகாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஒன்று கொடுத்துருவாருங்க. அது நான் கொஞ்சம் பேர் தலையை தூக்கும், அது குத்தும், ஒரு குத்தும். ஆண்டவரே சரி, ஆண்டவரே சரி, ஆண்டவர் சரி, ஆண்டவர் சரி, ஆண்டவர். அப்போது நம்ம அளவுக்கு மிஞ்சி நம்ம உயர்த்தாமல் இருப்பதற்கு ஒரு குத்து வேணும். அது ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அது மாமியாராகவும் இருக்கலாம், மருமகளாகவும் இருக்கலாம், சொந்த பிள்ளையாகவும் இருக்கலாம், அது நண்பர்களாகவும் இருக்கலாம், அல்ல சரீரத்தில் உள்ள ஒரு வேதனையாக, ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று இருக்கும். நம்ம அளவுக்கு மிஞ்சி உயர்த்தாதபடி நாம் கவனிக்க வேண்டியது அந்த கிருபையின் ஐஸ்வர்யம்.
கடைசியாக சொல்கிறேன், யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 16-17. அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அது கிருபையின் ஐஸ்வர்யம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும், நாம் கேட்டு பார்த்து பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை, ஒரு சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு கிறிஸ்துவில் வந்து விட்டாலே ஒரு கிருபை, அதோடு சத்தியமாகிய கிறிஸ்து, ரெண்டையும் அவர் அதிகமாய் அவருடைய பரிபூரணத்தின்படி நமக்கு கொடுக்கிறபடியாலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கிருபை ஐஸ்வர்யத்திலே நாம் செழித்து முன்னேறி செல்ல வேண்டும். கிருபையால் நிலை இருக்கிறோம்னு பாடினது மாத்திரமல்ல, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பற்றி கொள்ள கிருபதாரும், ஆண்டவரே கிருபையின் ஐஸ்வர்யத்தை பற்றி கொள்ள கிருபதாரும். ஆண்டவரை பார்த்து கிருபையை பற்றி கொள்ளோன்னு சொல்லி கேட்போமானா, ஆண்டவர் சொல்லுவார், உன்னை தாங்கி நடத்துகிற கிருபை நான் தான், உன்னை கொண்டு செல்கிற கிருபை நான் தான், உன்னை உயர்த்துகிற கிருபை நான் தான், கவலைப்படாத, உன்னை நடத்தி கொண்டு போய் கொண்டே இருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தேவ ஜனமே, இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பூரணமாய் பெற்றுக்கொண்டு, கிருபையின் மேல் கிருபையை பெற்று, ஆண்டவருக்கென்று அதிகமாய் பாடுபட, அதிகமாய் உழைக்க, அதிகமாய் அவருக்கென்று ஜீவிக்க, இந்த உலகத்திலே சுடர் விடுகிற சாட்சிகளாய் காணப்படும்படியாக ஆயத்தமாக, நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆர் யூ ரெடி ஃபார் இட்? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை பற்றிக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை எல்லா விதமான சூழ்நிலை ஆண்டவர் கொடுக்கிறாரே, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பற்றிக்கொள்ள, ஆண்டவரே எனக்கு கிருபதாரன்னு கேட்குறவங்க எத்தனை பேர்? ஆண்டவரை பார்த்து கேட்போம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே என்று கேட்போமா? கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே, அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை எல்லாரும் பற்றிக் கொள்வோமா? எல்லாரும் ஆண்டவரே கிருபையின் ஐஸ்வர்யங்களை பற்றிக் கொள்வோமா? ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும், இந்த கிருபையின் ஐஸ்வர்யங்களை பற்றிக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவர் கிருபையை தருவார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சுவாமி இந்த நல்ல சிவத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் காட்டி கொடுத்தேனே, எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய கிருபையினால் எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. உம்மோடு உட்காரக்கூடிய தகுதியை நீர் எங்களுக்கு தந்தீர், எமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அழைத்தீரே, நாங்கள் உருவாகும் முன்னே எங்களை அழைத்தீரே. ஆண்டவரே அந்த ரியலைசேஷன் எங்களை ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மேல் இருக்கிற அந்த முல்லை ஆண்டவரே நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அதற்காக நீர் கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல சுவாமி வியாதியோட ஆண்டவரே, துன்பத்திலோ பண கஷ்டத்திலோ ஆண்டவரே, என்னென்ன கஷ்டம் ஆனாலும் சுவாமி, கவலையிலும் பாரத்திலும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை ஒவ்வொருவரும் உணர உதவி செய்யும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்த காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலத்தால் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய ஊழியங்களோடும் கதிரை வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெபக்குழுவினர் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் உங்களை மற்றொரு செய்தியுடன் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.